இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக பசிக்காதுங்க. தினமும் தயிர் சாதம் கொடுத்தா கூட நம்ம சாப்பிட்ருவோம். இந்த வெறும் தயிர் சாதத்து கூட இந்த கத்திரிக்காய் உள்ளிக்காரமும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. செய்யறது ரொம்ப ஈஸிங்க. டேஸ்ட் அமிர்தமாக இருக்கும். வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 2 பெரிய வெங்காயம், 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அப்படியே இது கூட வீட்டில் அரைச்ச ஃப்ரெஷ்ஷான பூண்டு மிளகாய் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்ட பிறகு கத்திரிக்காயில் சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 2 காஞ்ச மிளகாயும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் இப்போ ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டுங்க. இப்போ மிச்சமாக இருக்கிற மிக்சர் ஜாரில் இருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். மறுபடியும் இந்த மசாலாவை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு பிறகு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் வேக விட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. சூப்பர் டேஸ்டியான ஒரு சிம்பிளான கத்திரிக்காய் உள்ளிக்காரம் ரெடிங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கம்மன்னு வீடே வாசனையாக இருக்கும். கூட கொத்தமல்லியை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. வெறும் தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அமிர்தமாக இருக்குங்க. லெமன் சாதம், புளி சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இது செட் ஆகும். சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கத்திரிக்காய் உள்ளிக்காரம் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.